இவர் எப்படின்னா ஒரு கிரைசிஸ் வந்துன்னா அப்பதான் அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலே வரும், அவரோட ஃபுல் அவதாரம் எடுப்பார் அவர். ஓகே, இப்போ நாடு ஒரு கிரைசிஸ் நோக்கி போயிட்டு 27ஆம் தேதி, ஐ மீன் 27ஆம் தேதிக்கு அப்புறம் தெரியும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த மாதம் செப்டம்பர்ல மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தெரியும் 25%, 50%, 15% அப்படின்னு டாரிஃப். ஓகே, ஸோ அது நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதோட இம்பாக்ட் எவ்வளோ இருக்கும் என்ன இருக்கும். பட் மோடி என்ன பார்க்குறேன்னா முதல்ல ஆரம்பிச்சிட்டார் அவர் இந்த கான்ட்ரவர்சியில் ஆரம்பிக்கும் போதே. சரி, இதை உபயோகப்படுத்திட்டு எப்படி இந்தியா வந்து இன்னும் முன்னேற்ற பாதையில் எப்படி எடுத்துன்னு போகணும் நான் முன்னாடியே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஓகே, ஸோ 2 அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஒன்று வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்டது. ஓகே, அது வந்து ரொம்ப ரெவல்யூஷனரியா இருக்கும். இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரிஃபார்ம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. ஓகே, அது அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரிஃபார்ம்னு சொல்லும்போது வெறும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரிஃபார்ம்னு கூட சொல்லலை. இந்த பீகார் மீட்டிங்ல சொல்லியிருக்காரு. அதே அங்க முன்னாடி சொன்னார், இப்போ பீகார் மீட்டிங்ல சொல்லியிருக்காரு, பப்ளிக் மீட்டிங்ல. அது வந்து குவாண்டம் ஜம்பா இருக்கும்னு சொன்னார். அதாவது பீகார்லயும் சரி மற்ற இடத்துலயும் சரி குவாண்டம் ஜம்ப்னு எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல எனக்கு. ஓகே, குவாண்டம் ஜம்ப்னா தமிழ் மூவில எல்லாம் சொல்லுவாங்க வேற 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 லெவல் அப்படிம்பாங்களே, அதுதான் குவாண்டம் ஜம்ப். அதாவது என்ன டிஃபரன்ஸ்னா ரீச்சர் ஸ்கேல் 5.5 8.5 எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும், அது ஒரு குவாண்டம்